ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை சஷ்டி, இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த சஷ்டியில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்குரிய திதியாக திகழ்வது தான் இந்த சஷ்டி திதி. இதில் வளர்பிறை சஷ்டி திதியை தான் நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும், நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கிறது ரொம்ப உறுதி. அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு வளர்பிறை சஷ்டி எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கோ அதே போல தேய்பிறை சஷ்டியும் உகந்தது தான். இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தோ இருக்காமலோ முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக காணாமல் போகும். அப்படிப்பட்ட தேய்பிறை சஷ்டியில் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பலரது வாழ்க்கையில் தீராத பிரச்சனை அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். எப்படி எந்த முயற்சி செஞ்சாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அது கடன் பிரச்சனையாகவும் இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை இருக்கலாம், அதே சமயம் வேலை தொடர்பான பிரச்சனையும் இருக்கலாம். இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையாமல் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான பிரச்சனை தான். இது எல்லாத்தையும் தீர்ப்பதற்கு இந்த தேய்பிறை சஷ்டி இன்னைக்கு இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும். இந்த பதிவில் நாம் அதை பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி தான் இந்த மார்ச் 19ஆம் தேதியான, அதாவது நேற்றே இரவு 10:30 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்ச் 21ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இருக்கு. அதாவது இன்னைக்கு நள்ளிரவு 12 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஷ்டி திதி இருக்கு. அதே போல் இன்னைக்கு முழுக்க இந்த மார்ச் 20ஆம் தேதி இன்னைக்கு முழுக்கவே சஷ்டி திதி இருக்கு. அதனால இந்த தீப வழிபாட்டை நாம இன்றைய தினத்துல ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல கண்டிப்பா செய்யலாம். அதிலும் குறிப்பா நீங்க இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல இந்த தீபத்தை ஏற்றி வச்சு முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. உங்களால் செவ்வாழை வைக்க முடியும் அப்படின்னா வைங்க, கேசரி, ஏதோ பொங்கல், எதுனாலும் உங்களுக்கு என்ன முடியுமோ அது வைங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு வாசனை நிறைஞ்ச மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு முருகருக்கு முன்னாடி ஒரு சிறிய தாம்பூல தட்டை வச்சு அந்த தாம்பூல தட்டு முழுசுமா பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்களை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே நடுவில் ஒரு அகல் விளக்க வச்சு நெய் அல்லனா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முருகப்பெருமான மனசார நினச்சி தீபமேத்துங்க. இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு தெரிஞ்ச முருகரின் மந்திரத்தையோ அல்லது எந்த கவசம் உங்களுக்கு தெரியுமோ அதை பாராயணம் செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய எந்த பிரார்த்தனை எந்த பிரச்சனை, அதாவது உங்களுடைய பிரார்த்தனை இருக்குது இல்லையா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எது தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி அது சீக்கிரமே தீரணும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட ஆத்மார்த்தமாக மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சவங்க அன்று இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் உங்களால் முடிஞ்ச அளவு தர்மம் ஏதாவது ஒன்று செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தீபத்தை முழு மனதோட உங்கள் வீட்டில் முருகப்பெருமானை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்றதோடு வெற்றிகள் சேரும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தேஞ்சிரும். நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை செய்யுங்க. முடிஞ்ச
முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோயில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.